வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் பையர். என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு அப்டேட்டு. இது நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நான். இது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், எஃப்ஐஐனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஃபாரின் இன்வெஸ்டர் அவங்க அஹ், என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் ஓப்பனில் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வாங்குறீங்க, ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க, அதை என்ன பண்ணுறீங்க, எக்ஸிட் ஆயிடுறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சுது, அது கவுண்டில் வராது. ஆனால் நீங்கள் எக்ஸிட் ஆகாமல் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா அது ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட கவுண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ எஃப்ஐஐ எதை எதெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் தான். இதை வச்சுக்கிட்டு நாளைக்கு மார்க்கெட்டை ஒரு லெவலுக்கு ஒரு அளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டேட்டா உங்களுக்கு நான் தரேன். இது என்ஐசி வெப்சைட்டில் இருந்துட்டு டவுன்லோட் பண்ணது, இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன டேட்டா. இன்னைக்கு மார்ச் 5. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் வச்சு காட்டுறேன் பாருங்க. இது கேட்டகரி அப்படின்றது கீழே ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங். ஃபியூச்சர் இண்டெக்ஸில் அவங்க எவ்வளோ லாங்கில் இருக்கிறாங்க, லாங்கில் எவ்வளோ கான்ட்ராக்ட் வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இது சொல்கிறது. இது மார்ச் 3ஆம் தேதி அவங்க வச்சுருந்தது. அதுக்கப்புறமா மார்ச் 4ஆம் தேதி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அடுத்ததெல்லாம் நீங்கள் அப்படியே பாருங்கள். ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங்கு மார்ச் 3ஆம் தேதி 43,895 வச்சிருந்துருக்குறாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு லாங், இண்டெக்ஸ் லாங், ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங். மார்ச் 4ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, லாங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, லாங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ லாங்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கனால அது என்ன அர்த்தம்னா அது ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சிக்கணும். அப்போ 43,000 46,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5ஆம் தேதி இன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, நேத்திய 46ல 48,000 அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் இது 4ஆம் தேதிக்கும் நேற்றுக்கும் இன்னைக்கும் உள்ள ஒரு கம்பேரிஷன். இது 1,845 கான்ட்ராக்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஷார்ட்டில் 2,31,687 ஷார்ட்டில் இருந்தாங்க மார்ச் 3ஆம் தேதி. ஆனால் மார்ச் 4ஆம் தேதி அதை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2,31,000 இருந்தவங்க 2,34,000 நேற்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 1000 இது குறைச்சிருக்கிறாங்க. 2,33,366. அதேமாரி ஃபியூச்சர் ஸ்டாக் லாங், இது இண்டெக்ஸில் இது என்ன அப்படின்னாச்சுன்னா ஸ்டாக்ல ஃபியூச்சர் ஸ்டாக்ல லாங்கில் என்ன பண்ணியிருக்காங்க, 36, 35 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 36,35,110 3ஆம் தேதி. அதே 36 லட்சத்தில் தான் இருக்குது. ஆனால் 33 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு 2,000 கிட்ட குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ ஃபியூச்சர் ஸ்டாக் லாங்கை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. எவ்வளோன்னா ஒரு 161 தான் குறைச்சிருக்காங்க. சொல்லப்போனால் பெரிய லெவலில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த இது. அதேமாரி ஃபியூச்சர் ஸ்டாக் ஷார்ட்டை நல்லாவே குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வச்சிருந்தது அதிகம்தான். நீங்கள் ஃபியூச்சர் லாங்கை கம்பேர் பண்ணுறப்ப ஃபியூச்சர் ஸ்டாக் கம்மியாக தான் வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ அவங்க நேத்தோட இன்னைக்கு கம்பேர் பண்ணுறப்ப 27,000 குறைச்சிருக்கிறாங்க. அதை ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் ஆப்ஷன் லாங் அவங்க எவ்வளோ வச்சிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா 78,965 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே புட் ஆப்ஷன் லாங் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா 92,677 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நேத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இன்னைக்கு. ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் ஷார்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 58. இது ஒரு மிக்ஸ்டாக இருக்குது பாருங்கள். கால் ஷார்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கால் லாங்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்குறப்ப பண்ணுவோம். அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஒரு ஆப்ஷன் ஒரு
ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா அதை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது. சரி, இப்போ வந்து பார்த்துக்குங்க, இந்த இதை அப்படியே பார்த்துங்க. இண்டக்ஷன் ஆப்ஷன் இண்டெக்ஸ் புட் ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புட்டில் வந்து ஷார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து புட் ஆப்ஷனில் வந்துட்டு அவங்க வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து டவுன் சைடு அதிகமாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்புறதால பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப டவுன் சைடு வந்து அதிகமாக போகாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓவராலாக வந்து பார்க்குறப்ப அவங்க லாங் கான்ட்ராக்ட் வந்துட்டு ஷார்ட் கான்ட்ராக்டை பார்க்குறப்ப லாங் கான்ட்ராக்ட் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டு. அது மேலே நான் சொன்னது தான், அதை வந்து சார்ட்டாக வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங் அது ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட் அது அதிகமாக தான் இருக்குது அவங்கக்கிட்ட. இந்த இது பாருங்கள், இந்த பாரை பாருங்கள். இந்த இந்த ப்ளூ கலர் பார் வந்து மார்ச் 3ஆம் தேதியோட லெவலு. இந்த ஆரஞ்சு வந்து மார்ச் 4ஆம் தேதியினுடைய லெவலு. இந்த கிரே கலர் வந்து மார்ச் 5 இன்னைய தேதியினுடைய லெவலு. அதுக்கு கீழே இருக்கும் பாருங்க, அந்த இது ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட், இது ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங். அப்போ ஷார்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட் வந்து அதிகமாக வச்சுருக்கிறாங்க. அடுத்தது ஃபியூச்சர் ஸ்டாக் லாங்கு அப்படியே பார்த்துங்க. ஃபியூச்சர் ஸ்டாக் ஷார்ட்டு, ஆப்ஷன் இண்டெக்ஸு கால் லாங்கு, ஆப்ஷன் இண்டெக்ஸு புட் லாங்கு, ஆப்ஷன் இண்டெக்ஸு கால் ஷார்ட்டு, ஆப்ஷன் இண்டெக்ஸு புட் ஷார்ட்டு. டோட்டல் இது வந்து டோட்டல் லாங் கான்ட்ராக்ட், டோட்டல் ஷார்ட் கான்ட்ராக்ட். டோட்டல் லாங் கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக இருக்குது டோட்டல் ஷார்ட் கான்ட்ராக்டை வந்து கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஒரு க்ளூ கிடைக்கிது அப்படின்னாச்சுன்னா, ஒரு நியூட்ரல் க்ளூ தான் கிடைக்கிது. நாளைக்கு வந்து மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம் அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஆனால் ஒன்று என்னென்னா, டவுன் சைடு வந்து அதிகமாக போகாது அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த பொசிஷனை வச்சு பார்க்குறப்ப. ஆனால் இதை வந்து நம்ம ஃபுல்லாக ரிலே ஆகி இதில் வந்து நம்ம இருக்க வேண்டாம். ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதை வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எந்த மாதிரி போகும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் இது. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டாம் அது. ஏன்னா அவங்க நிறைய ஷார்ட் வச்சுருக்கிறப்பே மார்க்கெட் ஏறி இருக்கு. அந்த அந்தமாரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. அதேமாரி லாங் நிறையா வச்சுருக்கிறப்ப மார்க்கெட் இறங்கின சுச்சுவேஷன்ஸ்லாம் உண்டு. அதனால் அதை வந்து இது பண்ண வேண்டாம். இதை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரன்னிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னாச்சுன்னா நிறுத்தி அப்படியே பாருங்கள் இந்த சார்ட்டை. அது இல்லாமல் இந்த சார்ட்டை வந்துட்டு என்னுடைய சேனலில் வந்துட்டு நீங்கள் என்னுடைய சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா அதில் வந்து போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். வீடியோஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அந்த போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த போஸ்ட்டில் வந்துட்டு நான் எவ்ரிடே நைட்டு வந்துட்டு இதை வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். நான் இப்போ வந்து போடுறது, ஏன்னா அதை யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்றதால நான் இதை வந்துட்டு வீடியோவாக போடுறேன். ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியல அது நான் அதில் போடுறேன் அப்படின்றத. நீங்கள் இதுக்கப்புறமா நைட்டு வந்து ஒரு ஒரு 10 மணிக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா என்னுடைய சேனலில் வந்துட்டு போஸ்ட் அப்படின்ற இதில் சேனலுக்குள்ளே போங்க. அதில் வந்து போஸ்ட்டுன்னு இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிடும். என்எஸ்ஐலேருந்து அப்டேட் ஆகிடுச்சின்னா நான் உடனே இதில் எடுத்து போட்டுருவேன். பார்த்துக்குங்க. நாளைக்கு சேஃபாக இது பண்ணுங்கள். ஆப்ஷன் பையருக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அது நம்மளுக்கு சாதகமானது கிடையாது. அது செல்லருக்கு தான் சாதகமானது. நம்ம வந்துட்டு பொசிஷனை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ப்ரீமியம் பில்ட் ஆகும். அதனால வந்துட்டு ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடும். ப்ரைஸு ஏறி இருக்கும், நிஃப்டி ஏறி இருக்கும். ஆனால் நம்ம ஆப்ஷன் வந்து ஏறி இருக்காது. ஏன்னா மில்ட் ஆகும். அது தீட்டாவினால அது வந்து தீட்டான்றது டைம் டிகாய். அதனால வந்துட்டு நம்ம டைம் நெருங்க ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதனால இன்ட்ராடே பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. அதனால நாளைக்கு மார்க்கெட்டை பாருங்கள். பார்த்துட்டு காலையில் என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு தெரிகிற ஒரு பொசிஷனை எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாரி ஸ்டாப் லாஸை போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடிங் பண்ணாதீங்க. அதே போல் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. ஒரு லாட்டை வாங்கிட்டு 10,000 20,000 சம்பாதிக்கணும் அப்படின்ட்டுலாம் உட்காராதீங்க. அதெல்லாம் வந்து பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். கையில் இருக்கிற காசும் உங்களுக்கு வந்து போயிடும். ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு. See you tomorrow.